ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஜிகே. பார்ட் 2வாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பகுதிகளும் உட்பிரிவுகளும்ல இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போ எத்தனாவது பகுதி பார்க்க போகிறோன்னா பகுதி 7 முதல் பட்டியல் பகுதி பியில் உள்ள மாநிலங்கள். இதெல்லாம் சொல்கிறது விதி எத்தனைன்னா 238. பகுதி 8ல் யூனியன் பிரதேசங்கள். இது சொல்கிற விதிகள் பார்த்தோன்னா 230 to 242. பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் 243 to 243 ஓ. பகுதி 9A எது சொல்கிறது? நகராட்சிகள். இந்த நகராட்சிகள் சொல்கிறது 243P to 243 ZG. நெக்ஸ்ட்டு பகுதி 9A நகராட்சிகள் சொல்லியாச்சு. 243P to 243 ZG. பகுதி 9B கூட்டுறவு சங்கம் பற்றி சொல்கிறாங்க. கூட்டுறவு சங்கம் 243 ZH 243 ZT. பகுதி 10 பழங்குடியினருடைய பகுதிகள் சொல்கிறாங்க. அது 244 to 244 A. பகுதி 11 மத்திய மாநில உறவுகள், மத்திய மாநில சட்டமன்ற உறவுகள், மத்திய மாநில நிர்வாகத்தின் உறவுகள் பற்றி சொல்கிறாங்க. இது பகுதி 11. பகுதி 11 மத்திய மாநில உறவுகள் 245 to 263. மத்திய மாநில சட்டமன்ற உறவுகள் 245 to 255. மத்திய மாநில நிர்வாகத்தின் உறவுகள் 256 to 263. நெக்ஸ்ட்டு பகுதி 12. பகுதி 12 நிதி, சொத்து, ஒப்பந்த வழக்கு. இதனுடைய ஆர்டிகல்ஸ் பார்த்தோன்னா 264 to 300 A. நிதி 264 to 291. கடன் 292 to 293. சொத்து மதிப்பு, வழக்கு, கடமைகள். இதனுடைய விதிகள் பார்த்தோன்னா 294 to 300. சொத்துரிமை அப்படிங்கிறது 300 A. அடுத்ததா பகுதி 13. பகுதி 13 எதை பற்றி சொல்கிறாங்க? வர்த்தகம், வாணிபம். எங்கன்னா இந்திய மாநிலங்களில். இது சொல்கிற ஆர்டிகல்ஸ் எத்தனைன்னா 301 to 307. நெக்ஸ்ட்டு பகுதி 14. பகுதி 14 அப்படிங்கிறது மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள், இந்திய ஆட்சி பணிகள். மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள் பார்த்தோன்னா 308 to 323. மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள் 308 to 323. நெக்ஸ்ட்டு இந்திய ஆட்சி பணிகள், வெறும் பணிகள்னு இருக்குது, அதுவும் 308 to 314. இந்திய ஆட்சி பணிகள் 315 to 323. நெக்ஸ்ட்டு என்ன பகுதி கொடுத்துருக்காங்கன்னா பகுதி 14A தீர்ப்பாயங்கள். பகுதி 14A தீர்ப்பாயங்கள். இது எத்தனாவது ஆர்டிக்கல்னால் 323A to 323B. நெக்ஸ்ட்டு பகுதி 15. பகுதி 15 எதை பற்றி சொல்லியிருக்காங்க? தேர்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. தேர்தலில் என்னது? 324 to 324A தேர்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 16 இடஒதுக்கீடு. எந்த பற்றினா SC ST OBC ஆங்கிலோ இந்தியர் இவங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றிய விதிகள் எது சொல்லுதுன்னா 330 to 342. அடுத்ததாக பகுதி 17 ஆட்சி மொழிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி மொழிகளுடைய விதிகள் 343 to 361. மத்திய ஆட்சி மொழிகள் 343 to 344. மாநில ஆட்சி மொழிகள். மாநில ஆட்சி மொழிகளுடைய விதிகள் பார்த்தோன்னா 345 to 347. உச்ச நீதிமன்ற மொழிகள் 348 to 349. உயர்நீதிமன்ற மொழிகளுடைய விதிகள்
348 டு 349. உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் உள்ள விதிகள் வந்து ஒன்று தான். ரெண்டுமே 348 349 தான். சிறப்பு நெறிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது 350 351 விதிகள். நெக்ஸ்ட்டு பகுதி 18. பகுதி 18ல் அவசர நிலை பிரகடனம். இதனுடைய விதிகள் பார்த்தோன்னா 352 டு 360. தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம். இதனுடைய விதிகள் வந்து 352. மாநில அரசு தோல்வி பற்றிய பிரகடனம். இதனுடைய விதிகள் வந்து 356. நிதி நெருக்கடி நிலை. இதனுடைய விதியும் 360. நெக்ஸ்ட் விதி வந்து 19. பல வகை சட்டங்கள். இதனுடைய விதிகள் பார்த்தோன்னா 361 டு 367. நெக்ஸ்ட்டு 20. அரசியல் சட்டத்திருத்த முறைகள். இதனுடைய விதிகள் வந்து 368. நெக்ஸ்ட்டு 21. தற்காலிக மாற்றக்கூடிய மற்றும் சிறப்பு விதிகள். இதனுடைய விதிகள் வந்து 369 டு 392. பகுதி 22ல் என்ன சட்டம் கொடுத்துருக்காங்கன்னா குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை. இதனுடைய விதிகள் வந்து 393 டு 395. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பகுதிகளும் உட்பிரிவுகளும் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.